வந்து தமிழ் மொழி பாடம் படிக்க போகிறோம். சரி, நம்ம வந்து பாடத்துக்குள்ள போவோமா? அதற்கு முன்னாடி வந்து சார் வந்து ஒரு காணொலி வந்து ஒளிபரப்ப போகிறேன். இந்த காணொலி ஒளிபரப்பிட்டு சார் வந்து சில கேள்விகள் கேட்பேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம பாட்டு பண்ணுவோம். சரியா? காணொலி ஒளிபரப்பலாமா? ஓகே, எல்லாரும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. எல்லாரும் வந்து பாருங்க. முன்னாடி முன்னாடி பாருங்க. இன்று உலக வானொலி தினம். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பெருமக்களையும் நாம் பாராட்டுகின்றோம். வானொலி இந்த வார்த்தையை நமக்கு எவ்வளவு அழகாக விண்ணிலிருந்து வருகின்ற ஒளி மாதிரி அசரீதி என்று சொல்லுவோம். சரீரம் என்றால் உடம்பு, சரீரம் என்றால் உடம்பு இல்லாத உருவம் இல்லாத ஒளி மட்டும் கேட்பது. ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்ட போது நமக்கு செய்த நன்மைகளில் ஒன்று என்ன என்று கேட்டால், அவர்கள் நமக்கு சாலை அமைத்து கொடுத்தார்கள், ரயில் கொண்டு வந்து கொடுத்தார்கள், மின்சாரம் கொடுத்தார்கள், எல்லாத்துக்கும் மேல வானொலியும் அறிமுகப்படுத்தினார்கள். முதல்ல மும்பையிலும் கல்கத்தாவிலும், பிறகு தமிழகத்திலும், சென்னையிலும், திருச்சியிலும் வானொலி நிலையங்கள் தொடங்கின. 1937 சென்னை வானொலி வந்தது. சென்னை வானொலியை தொடர்ந்து திருச்சி வானொலி வந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ்நாட்டில் வானொலி என்று சொன்னாலே அது இலங்கை வானொலி தான். இன்று உலக சரி, காணொலி பார்த்துட்டீங்களா? ஓகே, வானொலி. அப்ப இந்த காணொலி என்ன பார்த்தீங்க? வானொலி பார்த்தோம். ஓகே, வானொலி பெட்டியை பார்த்தீங்க. ஓகே, வானொலினா என்ன? சரிங்களா? வானொலினா உங்களுக்கு என்ன தோணுது? வானொலினா நிறைய விஷயத்தை நம்மளால கேட்க முடியும், ஆனா பார்க்க முடியாது. எஸ், வானொலி வந்து நம்ம வந்து நிறைய விஷயம் பார்க்க முடியாது, ஆனா கேட்க மட்டும் தான் முடியும். சரியா? வானொலியில் பார்க்கணும்னா அது வந்து ஒரு பெட்டி மாதிரி இருக்கும், அதுல வந்து செய்திகள்லாம் வரும். ஓகேவா? சரி, அப்ப வானொலி என்பது ஒரு தகவல் தொடர்பு தொழில்நுட்பம். சரியா? இப்ப வேற என்ன தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் இருக்கு? சுமன், இப்ப தேன்பேசி இருக்குல்ல, தேன்பேசி மாதிரி வேற என்ன தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் என்ன முடியுமோ உங்களுக்கு தகவல் தொடர்பு படுத்திக் கொள்ள முடியுது? தகவல்கள் இமெயில். ஐயா, ஓகே, இமெயில், மின்னஞ்சல். சரியா? ஓகே, இப்ப தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தால என்ன நன்மைகள் ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க? நம்மளால வந்து தொடர்பு கொள்ள முடிகிறது. ஓகேவா? நேரத்தை விரயப்படுத்தாமல் நம்மளால வந்து பல தகவல்களை உடனுக்குடன் தொடர்பு படுத்திக் கொள்ளவும் பரிமாறிக்கொள்ள முடிகிறது. சரியா? சரி, இப்ப நம்ம வந்து ஒரு காணொலி பார்த்தோம். என்ன காணொலி அது? வானொலி தொடர்புடைய ஒரு காணொலி. சரியா? அப்ப இன்னைக்கு நம்ம என்னதை பத்தி படிக்க போறோம் நினைக்கிறீங்க? சரியான பதில். வானொலி பத்தி நம்ம படிக்க போறோம். வானொலி பற்றிய ஒரு உரைநடை பகுதியை தான் நம்ம இன்னைக்கு வந்து வாசிப்புல நம்ம பார்க்க போறோம். சரியா மாணவர்களே? சரி மாணவர்களே, இன்று நம்ம வந்து ஒரு காணொலி பார்த்தோம். ஓகே, அதன் பிறகு இப்ப நம்ம வந்து முதல் நடவடிக்கை ஒன்று செய்ய போறோம். என்ன நடவடிக்கை? வாசிங்க. வாசி யோசி. சரியானது, வாசி யோசி. சரியா? ஓகே, இதான் நம்மளுடைய முதல் படி. ஓகே, பாப்போமா? ஓகே, அதற்கு முதலில் நம்ம பாட புத்தகத்தில் உள்ள பாட நூலில் உள்ள ஒரு உரைநடை பகுதி. உரைநடை பகுதி அப்படி என்றால் என்ன? ஒரு பத்தி இருக்கு, அந்த பத்தியில நிறைய தகவல்கள் இருக்கும். சரியானது, ஒரு தலைப்பை ஒட்டிய ஒரு கட்டுரை போன்ற பத்திகள் நிறைய இருக்கும். அது வந்து அந்த தலைப்பை ஒட்டி மட்டும்தான் இருக்கும். அதனுடைய நன்மைகள், தீமைகள், பிறகு அது எதற்காக வந்து செயல்படுது அப்படின்ற எல்லா கருத்துமே அந்த ஒரு உரைநடை பகுதியில் இருக்கும். சரியா? முதலில் வாசிக்கலாமா? ஓகே, முதலில் ஐயா வந்து முதலில் வந்து ஒரு முதல் பத்தியை வாசிக்கிறேன், பிறகு வந்து நீங்களும் வாசிக்கலாம். சரியா? ஓகே, முதலில் மனிதர்களின் அன்றாட வாழ்வில் முக்கியமான அங்கமாக விளங்குவது வானொலி. இக்கருவியானது மின்காந்த அலைகளின்படி தொடர்பு கொள்ளும் கம்பியில்லா தொலைத்தொடர்பு ஊடகமாகும். ஓகே, பிறகு இப்ப அடுத்த பத்தி யார் வாசிக்கிறா? சரி, சஞ்சனா வாசிங்க பார்ப்போம். மின்காந்த அலைகளின் வழி பாடல்கள், அறிவிப்புகள், கதைகள், உரையாடல்கள் போன்ற ஒலி அலைகளை மக்கள் வானொலி பெட்டியின் மூலம் செவிமடுக்கிறார்கள். இந்த ஒலிபரப்பு தொழில்நுட்ப பெட்டியை வானொலி என்கிறோம். ஓகே, இது நல்லா சரியா பார்த்துக்குங்க. பிறகு வரப்போற நடவடிக்கையில இதை நம்ம கொண்டு போகிறோம். சரியா? ஓகே, அப்ப மின்காந்த அலைகளின் வழி பாடல்கள், அறிவிப்புகள், கதைகள், உரையாடல் போன்ற ஒலி அலைகளை மக்கள் வானொலி பெட்டியின் மூலம் செவி மடுக்கிறார்கள். இதுதான் வானொலி. சரியா? ஓகே, மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்த இதுக்கு போவோமா? ஓகே, அடுத்த பத்தியை பரிவினா வாசிங்க பார்ப்போம். ஆரம்பத்தில் கப்பல்கள் நிலங்களுக்கு இடையில் மோர்ஸ் குறியீட்டை பயன்படுத்தி
தந்தி குறிப்புகள் அனுப்பப்பட்டன. நவீன தொடர்பு சாதனங்கள் பல அதிகரித்துவிட்ட போதிலும் வானொலி பங்கு சிறிதும் குறையவில்லை. உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான வானொலி நிலையங்கள் உள்ளன. விரைந்த தகவல்களை அளிக்கும் சாதனம் வானொலி என்றால் அது மிகையாகாது. ஓகே, சிறப்பாக படித்தாங்க அப்படின்னா. ஓகே, அடுத்து பத்தி நம்ம ரோஷினி படிப்பாங்க. வானொலியினால் மக்கள் பல நன்மைகளை அடைகின்றனர். சிறுவர் முதல் பெரியவர் வரை தாங்கள் விரும்பிய பாடல்களை வானொலியில் கேட்டு மகிழ்கின்றனர். மேலும் மாணவர்களுக்கான நாடகங்கள், கதை படைப்புகள், தேர்வு வழிகாட்டி, கருத்தரங்குகள் போன்றவை பெரிதும் பயனுள்ள நிகழ்ச்சிகளாக அமைகின்றன. சிறப்பான வாசிப்பு ரோஷினி. பிறகு சரண்யா வாசிப்பாங்க. வானொலி பொதுமக்களுக்கு தேவையான அறிவிப்புகள், கலந்துரையாடல்கள், சமய விளக்க உரைகள், உலக செய்திகள் என மக்களை பெரிதும் கவர்ந்து இழுக்கும் சாதனமாக வானொலி திகழ்கிறது. பல தன்முனைப்பு உரைகள், பாடல்கள் மக்களின் மனத்தை மகிழ்விப்பது மட்டுமின்றி அவர்களை நல்வழிப்படுத்துகின்றன. பசுமை இயக்கம், பூமியை காப்போம், நெகிழியை தவிர்ப்போம் போன்ற விழிப்புணர்வு கருத்தரங்குகள் மக்கள் நற்சிந்தனையுடன் செயல்பட வழிவகுக்கின்றன எனலாம். பிறகு சுமன் வாசிப்பாங்க. கற்றலின் கேட்டலே நன்று என சான்றோர்கள் கூறுவதற்கு. எனவே வானொலி என்னும் அற்புத ஊடகத்தின் மூலம் எழுத்தறிவு இல்லாதவர்களும் பயன்பெறுகின்றனர். மிக எளிமையான முறையிலும் மக்கள் பல வழிகாட்டல்களை பெறுகின்றனர். வானொலி நிகழ்ச்சிகளின் மூலம் நாம் பல நற்பலன்கள் பெற்று நன்மை அடைய வேண்டும். பிறகு வருஷன் அந்த இறுதி பற்றி மறுபடியும் வாசிக்க பார்ப்போம். எனவே வானொலி நிகழ்ச்சிகளின் மூலம் நாம் பல நற்பலன்களை பெற்று நன்மை அடைய வேண்டும். ஓகே, இப்போ நம்ம இந்த உரைநடை பகுதியை பார்த்தோம்ல. ஓகே, இப்போ ஐயா ஒரு 2 நிமிடம் கொடுப்பேன், சரியா? இந்த 2 நிமிடத்தில் மறுபடியும் ஒரு வாட்டி நீங்கள் வாசிக்கணும். ஓகே ஓகே, மறுபடியும் ஒரு வாட்டி வாசிக்கணும் பார்ப்போம் இந்த உரைநடை பகுதியை. ஓகே, வாசித்து உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், சரியா? ஓகே, இதற்கு பிறகு ஐயா உங்களுக்கு ஒரு நடவடிக்கை நடத்த போறேன், சரியா? ஓகே, வாசித்து புரிந்து கொண்டிருக்கலாம் மாணவர்களே? ஓகே, சரி மாணவர்களே, இப்போ நம்ம ஒரு உரைநடை பகுதி பார்த்தோம்ல. என்னத்தை சம்பந்தப்பட்ட என்னத்தை தொடர்புடைய உரைநடை பகுதி எது? ஓகே, சரி, வானொலி, சரியா? இப்ப ஐயா உங்களுக்கு இந்த ஒரு பொருளை காட்ட போறேன். இது என்னது? இது ஒரு தொலைக்காட்சி, சரியா? தொலைக்காட்சியும் ஒரு தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் தான். நம்மளால நம்மளுடைய தகவல்களை தொடர்பு படுத்தி கொள்ள முடியும் பிறருடன், சரியா? ஓகே, முதலில் அதற்கு முன் இந்த எழுத்து அட்டைகளை வாங்கிக்கோங்க. நன்றி ஐயா. ஓகே, ஓகே, இதுல என்ன எழுதியிருக்கு மாணவர்களே? ஓகே, உயிரெழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. ஓகே, இப்ப ஐயா இது இந்த தொலைக்காட்சி இருக்குல்ல, ஓகே, இந்த தொலைக்காட்சி மூலம் அந்த உரைநடை பகுதி சம்பந்தப்பட்ட கேள்விகளை நான் எழுதியிருக்கேன், சரியா? ஒவ்வொன்றால் ஐயா திருப்புவேன். அப்ப கேள்விகள் வரும், பிறகு அதற்கேற்ற விடைகளும் வரும். ஓகே, அதற்கான சரியான விடைகளை நீங்கள் கூற வேண்டும். புரிகிறதா? ஆரம்பிக்கலாமா? ஓகே, முதல் கேள்வி என்ன கேள்வி மாணவர்களே? இது சரி, உரைநடை பகுதியை படிச்சீங்களா? ஞாபகம் இருக்கா? ஓகே, பாப்போமா? ஓகே, முதல் கேள்வி. ஓகே, வாசிங்க ஒரு ஆளு விடை. ஓகே, சஞ்சனா முன்னாடி வாங்க. ஓகே, வாசிங்க. மின்காந்த அலைகளின் வழி பாடல்கள், அறிவிப்புகள், கதைகள், உரையாடல்கள் போன்ற ஒலி அலைகளை மக்களிடம் ஒளிபரப்புவதால்.
ஓகே, பிறகு சிறந்த காணொளி சேவையை பல நூற்றாண்டுகளாக வழங்குவதால், திரைப்பட பாடல்களை எப்போதும் ஒளிபரப்புவதால், வண்ண காட்சிகளை ஒளிபரப்புவதால். ஓகே, இதில் வந்து எது வந்து முதலுள்ள கேள்வி என்ன கேள்வி? வானொலி என்று எப்படி வந்து பெயர் நீட்டப்பட்டது அப்படின்ற கேள்வி. ஓகே, அதற்கான விடை என்ன? ஓகே, சரியான பதில் ஆ. சரியா? ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோமா? ஓகே, அடுத்த கேள்வி. ஓகே, ஒரு ஆள் கேள்வி வாசிங்க. சிறுவர்களுக்கும் ஓகே, படிங்க பிரச்சனை இல்லை, யார் வேணாலும் படிக்கலாம். சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் வானொலி நிகழ்ச்சிகள் அளிக்கும் பயன்கள் யாவை? ஓகே, சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் வானொலி எப்படி வந்து ஒரு பயன்பாட்டு சாதனமாக அமைகின்றது அப்படின்னா அது வந்து கேள்வியா கேட்டுக்காங்க. சரியா, பாப்போமா? ஓகே, விடையை பார்ப்போம் முதலில். ஓகே, முதலில் ஓகே, ஒரு ஆள் விடையை படிங்க. படிங்க. சிறுவர்களும் பெரியவர்களும் வானொலியின் மூலம் தொடர்பு கொள்கின்றனர். சிறுவர் முதல் பெரியவர் வரை தாங்கள் விரும்பிய பாடல்களை அனைவரும் கேட்டு மகிழ்கின்றனர். திரைப்பட செய்திகளை அறிந்து கொள்கின்றனர். இணைய விளையாட்டில் ஈடுபடுகின்றனர். சரி, இதனுடைய சரியான பதில் என்ன? எல்லாரும் காட்டுங்க விடைய. ஆம், இதனுடைய சரியான விடை ஆ. சரியா லட்சுமி? ஆ. ஓகே, பிறகு அடுத்த கேள்வி போமா? அடுத்த கேள்வி. ஓகே, ரோஷினி இதை படிங்க கேள்வியை. மாணவர்களுக்கு வானொலி நிகழ்ச்சிகள் அளிக்கும் பயன்கள் யாவை? ஓகே, மாணவர்களுக்கு வானொலி நிகழ்ச்சிகள் அளிக்கும் பயன்கள் யாவை? மாணவர்கள் வந்து எப்படி வந்து வானொலியில் வந்து நிறைய செய்தியெல்லாம் இருக்கும்ல, நிறைய செய்தி பல நிகழ்ச்சிகள்லாம் ஓடும்ல, அதை நம்ம கேட்க முடியும். அது வந்து மாணவர்களுக்கு எப்படி வந்து பயனுள்ளதாக அமைகின்றது அப்படின்னு பார்க்கணும். சரியா? அதனுடைய விடை. ஓகே, ஒரு ஆள் விடையை வாசிங்க. சரண்யா? இல்லை, சுமன். மாணவர்களை தீய வழியில் செல்ல வழிவகுக்கின்றது. மாணவர்கள் நேரத்தை தேவையற்ற வழியில் செலவிடுகின்றனர். மாணவர்களுக்கான நாடகங்கள், கதை படைப்புகள், தேர்வு வழிகாட்டி கருத்தரங்குகள் போன்றவை பெரிதும் பயனுள்ள நிகழ்ச்சிகளாகவே அமைகின்றன. மாணவர்கள் இணைய விளையாட்டில் ஈடுபடுகின்றனர். சரி, இதனுடைய சரியான பதில் என்ன? சரியா? இதனுடைய சரியான பதில் என்னது? மாணவர்களுக்கான நாடகங்கள், கதை படைப்புகள், தேர்வு வழிகாட்டி கருத்தரங்குகள் போன்றவை பெரிதும் பயனுள்ள நிகழ்ச்சிகளாக அமைகின்றன. ஆமாம், அப்ப செய்தியில வர்ற தேர்வு வழிகாட்டி கருத்தரங்குகள் அதெல்லாம் வந்து மாணவர்கள் வந்து அவங்க வந்து அவங்களுடைய தேர்வுகளில் சரியான புள்ளிகளை எடுக்க உதவுகின்றது. சரியா மாணவர்களே? ஓகே, அடுத்தது பார்ப்போமா? ஓகே, அடுத்த கேள்வி. யாருன்னு வாசிக்கல? வருஷன் கேள்வி வாசிக்க பார்ப்போம். பூமியை பாதுகாப்பது எனும் சிந்தனையை மக்களிடையே உருவாக்க எவ்வாறான நிகழ்ச்சிகள் பொருந்தும்? ஓகே, பூமியை பாதுகாப்பது. ஓகே, நம்ம பூமி வந்து பல அழிவுகளை நோக்கி செல்கின்றது அல்லவா? ஓகே, அது வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து செய்திகள், அதாவது வானொலியில் ஏற்படுகின்ற செய்திகளோ நிகழ்ச்சிகளோ வந்து உதவுகின்றன. ஓகே, அது என்னென்ன நிகழ்ச்சிகள் அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, இதுல என்ன செய்திகள் வந்து என்ன நிகழ்ச்சிகள் வந்து பூமியை பாதுகாப்போம் அப்படின்ற ஒரு தலைப்பை சம்பந்தப்படுத்தி தொடர்புள்ளதாக இருக்கின்றது. சரியான பதில் ஈ. சரியா மாணவர்களே? அடுத்த கேள்வி பார்ப்போமா? ஓகே, யாரு இன்னும் கேள்வி வாசிக்கல? அவர் தான் இப்ப வாசிச்சாரு. பாடத்தை கவனிக்கிறீங்களா இல்லையா? சுமன் படிங்க. தேவையான அறிவிப்புகள், கலந்துரையாடுகள், சமய விளக்க உரைகள், உலக செய்திகள் போன்ற வானொலி நிகழ்ச்சிகள் யாவரை கவரும்? சரி, கேள்வி மறுபடி பார்ப்போம். தேவையான அறிவிப்புகள், கலந்துரையாடல்கள், சமய விளக்க உரைகள், உலக செய்திகள், ஓகேவா? வானொலி நிகழ்ச்சிகள் யாவரை கவரும். உலக செய்திகள் அதெல்லாம் வந்து யாவரை கவரும். ஓகே, இங்க வந்து 2 பதில் தான் இருக்கும். ஓகே, பார்ப்போம். ஒன்று வந்து சிறு குழந்தைகள், மற்றொன்று பொதுமக்கள். யாரை வந்து கவரும்? சரியான பதில் பொதுமக்கள். சரியா? ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போமா? இறுதி கேள்வி. இதை ஒரு ஆள் வாசிங்க. யார் வாசிக்க போறா? ஓகே, வாசிங்க. வானொலியின் மூலம் எழுத்தறிவில்லாதவர்கள் பயன்படுகின்றனர் எனும் கூற்றையும் பேச்சு மொழியில் விளக்குக. ஓகே, வானொலி மூலம் வந்து எழுத்தறிவில்லாதவங்க யாரு? நம்மளாம் எழுத்தறிவு இல்லாதவர்களா? இல்ல, நம்ம வந்து அறிவில்லாதவர்கள் என்ன சொல்றோம்? எழுத்தறிவில்லாதவர்கள். சரியா? ஓகே, நமக்கு வந்து எழுத்தை பற்றி தெரியும். சரியா? ஓகே, அப்ப வானொலி மூலம் எழுத்தறிவில்லாதவர்கள் எப்படி பயன்படுது? அவங்களுக்கு வந்து எழுத முடியாது, அவங்களால வாசிக்க முடியாது. எழுத்து இல்லைன்னா நம்மளால வாசிக்க முடியாது. ஆமாவா? ஆமா சுமன்.
எழுத்து இல்லாம எழுத்து படிக்காம எப்படி நீங்க வாசிக்க முடியும்? முடியாது. ஆனா உங்களால வந்து கேட்டல் மூலம் பல செய்திகளை அறிந்து கொள்ள முடியும். அப்ப வானொலி வந்து அதற்கு ஒரு மிகவும் பெரிய பங்கை அளிக்கின்றது. சரியா மாணவர்களே? ஓகே, சரி மாணவர்களே. ஓகே, அடுத்தபடியாக நம்ம வந்து தலைப்பு படிங்க சொன்னாங்க. ஓகே, படிங்க. பதிலுக்கு கேள்வி. ஓகே, எப்பயும் வந்து கேள்விக்கு தான் பதில் இருக்கும். அது என்ன சார் பதிலுக்கு கேள்வி? ஏன் கேள்வி கேட்கல யாருமே? ஏன்னா நான் நேரத்தை கொடுக்கல அப்படின்றதுக்காக. பதில் இருக்கும். இப்ப மட்டும் பதிலுக்கு கேள்வி கொடுத்துருக்கீங்க. ஆமா, நல்ல கேள்வி. ஓகே, இப்போ வந்து என்னன்னா பதில் இருக்கும், அதற்கு நீங்க வந்து கேள்விகள் இருக்கும். சரி, பாவமா? ஓகே, அதற்கு முன்பாக நீங்க வந்து 2 குழுக்களாக பிரிக்க வேண்டும். ஓகே, யார் 2 குழு? 3 பேரா இருக்கீங்க. சரி, இந்த பக்கம் ஒரு குழு, அந்த பக்கம் ஒரு குழு. நீங்க ஒண்ணா கேளுங்க பார்ப்போம். கொஞ்சம் விரைவாக நகர்ந்தால் நன்றாக இருக்கும். நகருங்க. ஓகே, இப்போ என்னன்னா ஐயா வந்து 2 பொருட்களை வந்து உங்களுக்காக தயார்படுத்தியிருக்கு. ஓகே, இது என்னன்னா ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒவ்வொரு உரைநடை பகுதி அமைந்துள்ளது. சரியா? ஓகே, இப்போ எந்த குழுக்கு எது வேணும்? பச்சை. ஆரஞ்சு. ஓகே, அந்த குழுக்கு ஆரஞ்சு. ஏன்னா அது தான் இருக்கு. ஓகேவா? எடுத்துக்கிட்டீங்களா? ஓகே, இப்போ உங்களுக்காக ஓகே இருங்க வெயிட் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் கூறுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து ஐயா வந்து உங்களுக்காக நேரத்தை வந்து ஒதுக்கிடுவேன். ஓகே, முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த உரைநடை பகுதியை வாசிக்கணும். சரியா? வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, அதற்கான 1 நிமிடம் 6 நொடிகள். சரியா? ஓகே, ஆரம்பிச்சுட்டேன். ஓகே, ஒவ்வொருவரும் அந்த உரைநடை பகுதியை வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? ஓகே, முதலில் இந்த குழுவில் இருந்து ஒரு ஆள் வாசித்து பார்ப்போம். ஓகே, வாசிக்கலாம். உடற்பயிற்சி. மானிடராக பிறந்த நாம் நம் உடலினை எப்பொழுதும் சீராக வைத்துக் கொள்ள வேண்டும். உடல் உறுப்புகளுக்கு சரியான இயக்கங்களை கொடுக்க வேண்டும். அத்தகைய பயிற்சியை உடற்பயிற்சி என நாம் கூறுகின்றோம். உடற்பயிற்சி செய்வதன் மூலம் நாம் பல நன்மைகளை அடைய முடிகின்றது. உடற்பயிற்சி செய்வதனால் உடல் தசைகள் யாவும் விரிவடைகின்றன. இதனால் உடல் கழிவுகள் வியர்வையாக வெளியாகின்றன. எனவே நமது உடலிலும் மனதிலும் உள்ள சோர்வு நீங்கி சுறுசுறுப்பு உண்டாகின்றது. ஓகே, அடுத்த ஆள் ஒரு வாசிங்க. உடல் எடை ஒவ்வொருவரும் சீராகவும் கட்டுக்கோப்பாகவும் வைத்துக் கொள்வதற்கு உடற்பயிற்சி பெரிதும் துணை புரிகிறது. தொடர்ந்து உடற்பயிற்சி செய்வதனால் நம் உடல் பருமனுக்கும் தீர்வு காண முடிகின்றது. சரி, இப்போ வந்து இந்த படிச்சிங்க. ஓகேவா? இதை வந்து நீங்கள் 3 பேரும் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இப்போ நான் ஐயா வந்து அடுத்த குரூப் போய் சொல்லுறேன். படிச்சிருக்கீங்களா? ஒரு ஆள் மட்டும் வாசிங்க பார்ப்போம். நான் படிக்கிறேன். விளையாட்டு சிறந்தோர் உடற்பயிற்சியாகும். உடல் மன வளர்ச்சிக்கு விளையாட்டு மிக முக்கியமானதாகும். விளையாட்டுகள் குழு உணர்வு, கற்றொழுக ஆகியவற்றை வளர்க்கும். மேலும் ஒற்றுமை எனும் உணர்வையும் விதைக்கும் தன்மை கொண்டவையாகும். சரியா? ஓகே, வாசிச்சாச்சு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்களா? வாசிச்சு இப்போ என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன உரைநடை பகுதி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதற்கு முன் சரண்யா, உங்களுடைய தலைப்பு என்னது? விளையாட்டு. ஓகே, விளையாட்டு. உங்களுடைய தலைப்பு? உடற்பயிற்சி. ஓகே, உடற்பயிற்சி. சரி, அடுத்ததுக்கு போவோமா? ஓகே, அடுத்தது என்னன்னா வந்து 4 கருத்துணர் கேள்விகளை நீங்கள் வந்து உருவாக்கணும். கேள்விகள் மட்டும்தான் உருவாக்கணுமே தவிர பதில் அளிக்க கூடாது. புரிகிறதா மாணவர்களே? கேள்விகளை உருவாக்க வேண்டும். கருத்துணர் கேள்வி. அந்த உரைநடை பகுதியை சம்பந்தப்பட்டு தொடர்பு படுத்தி நீங்க வந்து 4 கருத்துணர் கேள்விகள் உருவாக்க வேண்டும். எப்படி வேணாலும் இருக்கணும். சரியா? ஓகே, அதற்கான நேரம் உங்களுக்கான நேரம். சரியா? பாப்போமா? ஓகே, அதற்கான உங்களுடைய நேரம் 2 நிமிடங்கள் ஆரம்பித்து விட்டன. சரி, பேனா. ஓகே, இதாங்க பேனா. அவர்களே ஐயா, பரவாயில்லை, இதையும் பயன்படுத்தலாம். உங்களுக்கு என்ன தெரியுதோ என்ன தோணுதோ அதை நீங்கள் எழுதலாம். எந்த மாதிரியான கேள்விகளும் கேட்கலாம். அதற்காக என்று ஐயாவிடம் கேள்வி கேட்கக்கூடாது. ஐயாவை தொடர்புபடுத்தி உரைநடையை தொடர்புபடுத்தி மட்டுமே கேள்விகள் இருக்க வேண்டும். உரைநடையை தொடர்புபடுத்தி கேள்விகள் இருக்க வேண்டும். என்னது மண் பயங்கரமா எழுதுறீங்க? ஏதோ என்ன சரண்யா பண்றீங்க? உதவி செய்வீங்களா இல்லையா? நான் சொல்றது எழுதுறாங்க. ஆனா சொல்லவே இல்லையே, பார்க்கவே இல்லையே. ஏதாச்சும் சொல்லுங்க. காட்டுறீங்க, சொல்லவே இல்லை. ஏதேனும் தொடர்புடைய கேள்விகள்
சரியான கேள்விகளை ஐயா கேட்கிறீர்கள். காலியான இடத்தை நிரப்புவது முடியுமா? முடியும். அதற்கென்று வாக்கியத்தில் வந்து காலியான இடத்தை அப்படி என்று வேண்டாம். கருத்துணர் கேள்வி என்பது சிந்திக்கத்தக்க வைக்கவில்லை கேள்விகளாக இருக்க வேண்டும். புரிகிறதா? எப்போது உடற்பயிற்சி செய்வதனால் சுத்தமான காற்று சுவாசிக்க முடிகிறது? நீங்கள் எழுதிய கேள்விகளை தான் வந்து பதிலளிக்கணும் ஐயா. கேள்விகள் வந்து மிகவும் கடினமாகவும் இருக்கலாம். சரியா? நல்ல கேள்விகளாக அமைங்க. ஆர்வமூற்ற கேள்விகளா? சரியா? சரி ஐயா. அதற்கென்று ஐயாவை கேள்வி கேட்கக்கூடாது. புரிகிறதா? சரி ஐயா. உங்களுடைய முகத்திலே தெரிகிறது. என்னென்ன நாடுகளில் வந்துட்டு ஓகே, சரி மாணவர்களே. ஓகே, உங்களுக்கான நேரம் முடிவடைந்து விட்டது. சரியா? ஓகேவா? குழு ஒன்று செய்திருக்கீங்களா? சரி, உங்களுக்காக இன்னொரு அரை நொடிகள் தருகிறேன். விளையாட்டுகளுக்கு விளையாட்டுகள். சரியா? ஆசிரியர்களுக்காக 30 நொடிகள் தரேன். இந்த உடல் பருமனை தீர்வு காண முடியாது. உடற்பயிற்சி எழுதிட்டீங்களா? செய்வதனால் நாலாவது வந்துட்டு நீங்கள் இந்த பதில் அளிச்சு கொடுத்தீங்க. ஓகே, முதல் குழு இரண்டு முடித்து விட்டார்கள். குழு ஒன்றை விரைவாக உங்களால் முடியும். உங்களுடைய சிந்தனை திறமைகளை இதில் காட்டுங்கள். உடற்பயிற்சி செய்யாததால் ஏற்படும் விளைவுகள் என்ன? உடற்பயிற்சி உடற்பயிற்சி ஓகே, அப்படி வந்து உங்களுக்கு எந்த ஒரு கேள்வி வரவில்லை என்றால் உயர்நிலை சிந்தனை திறன் கேள்விகளை நீங்க கேட்கலாம். அப்போ மறுபடியும் இன்னொரு கேள்வி ஐந்தாவது கேள்வி கருத்துணர் கேள்விகள் உயர்நிலை சிந்தனை திறன் கேள்விகள் வரலாமா மாணவர்களே? வரலாம். எழுதுங்கள். என்ன வசன் பண்றீங்க? சுமனுக்கு உதவி செய்யுங்களா? நீங்க உதவி செய்கிறேன் ஐயா. காணுங்கள். உயர்நிலை சிந்தனை திறனை சொல்லி எழுதிவிட்டீங்களா சுமன்? எழுதி கொண்டே இருக்கிறேன் ஐயா. அதிகமான கேள்விகள் வேண்டாம். 5 கேள்விகள் போதும். எழுதிட்டீங்களா? ஓகே, குழு 2 முடிச்சிட்டாங்க. முதலில் யார் வராங்க என்பது முக்கியமல்ல, சிறப்பாக யார் வருகிறார்கள் என்பது முக்கியம். ஓகே, இருவரும் செய்துவிட்டீர்கள். சரி, அடுத்த படிப்போமா? சுமன், நேரம் முடிந்து விட்டது. எழுதியது போது நிறுத்தினால் நன்றாக இருக்கும். குழு ஒன்றை கடினப்படுத்துவதற்காக இப்படியான நிலைகள் தவறு. ஓகே, பிறகு அடுத்தது உரைநடை பகுதியை வாசித்து தாங்கள் உருவாக்கிய கேள்விகளுக்கு கருத்துடன் விடையளித்தல். இப்ப நீங்க எழுதின கேள்வியை நீங்களே விடையளிக்க போறது இல்லை. அதற்கு பதிலா குழு 2 கேள்விகளுக்கு வந்து குழு 1 பதிலளித்தவங்க, குழு 1 உரைநடை பகுதி கேள்விகளுக்கு வந்து குழு 2 வந்து பதிலளிக்க போறாங்க. சரியா? ஓகே, அதற்கான நிமிடங்கள் பாப்போமா? ஐயா, எங்களுக்கு கொஞ்சம் கூடிய நேரம் தேவை. 6 கேள்விகள் உள்ளன. கண்டிப்பாக அதற்கான நிமிடங்கள் 2 நிமிடங்கள். நீங்கள் கருத்து கேள்விகளுக்கு விடையளிக்க ஆரம்பிக்கலாம். ஐயா, 10 கேள்விகள் கேட்டீங்க. உங்களால் முடியும். உங்கள் திறமையை காட்டுங்கள். புள்ளிகள் வந்து 5 கொடுப்பேன். 10 புள்ளிகள் கணக்கில் இது உடல் உறுப்புகள் சரியாக இயங்க செயல்படுத்தப்படும் பயிற்சியே உடற்பயிற்சியாகும். என்ன ஐயா, உதவி செய்யுங்க. சரண்யா, உதவி செய்து கொண்டிருக்கிறோம் ஐயா. எவ்வாறான உதவி? நல்ல உதவியா செய்யுங்க.
தெரிந்துள்ளது அது குறிப்பிடுகிறது. குழு ஒன்று பாருங்க, அவங்க வந்து கலந்துரையாடல் செஞ்சிருக்காங்க. குழு 2 விடை எழுதுகிறோம் ஐயா. சரியான பதில். இதுதான் எதிர்பார்க்கிறேன். சரி மாணவர்களே, ஓகே. பிறகு இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு குழுவாக முன்னே வந்து உங்களுடைய கருத்துகளுக்கான விடைகளை நீங்க வாசிக்க போறீங்க. ஓகே, முதலில் குழு 2. குழு 2 ஐயா. விரைவாக வாருங்கள். சரி, ஒரு ஆள் வாசிக்க பார்ப்போம். உடற்பயிற்சி என்றால் என்ன? உடல் உறுப்புகளுக்கு சரியான இயக்கங்களை கொடுக்கும் பயிற்சியே உடற்பயிற்சியாகும். அதற்கு தான் சரியாக எழுதி வேண்டும். சரியாக தான் எழுதி உள்ளேன் ஐயா. தங்களால் படிக்க முடியவில்லை. நாம் எப்போது உடற்பயிற்சி செய்வதன் வழி சுத்தமான காற்றை சுவாசிக்க முடிகிறது. காலை மாலை வேளைகளில் உடற்பயிற்சி செய்வதன் வழியே நாம் சரியான பதிலா குழு 1. சரி, ஓகே. அடுத்தது பார்ப்போமா? உடற்பயிற்சி செய்வதால் ஏற்படும் நன்மைகள் என்ன? உடல் தசைகள் யாவும் விரிவடைகின்றன. உடல் சுருக்கங்கள் உடல் கழிவுகள் வேதியாக வெளியாகின்றன. சரியான பதில். உடற்பயிற்சி தவிர்ப்பதால் ஏற்படும் விளைவுகள் யாவை? உடல் பருமன் ஏற்படும். சரி. உடற்பயிற்சியின் அவசியத்தை மக்களுக்கு எவ்வாறு ஊக்குவிக்கலாம்? விழிப்புணர்வு முகாம் நடத்தலாம். சரியான பதில். சரியா? ஓகே. அடுத்தது குழு 1 படைப்பாங்க அவங்களுடைய படைப்பை. சரி, யார் வாசிக்க போறீங்க? ஓகே, வாசிங்க. விளையாட்டு ஒரு உடற்பயிற்சியா? ஆம், இது ஒரு உடற்பயிற்சி. ஆமாம், குழு 2 உடைய கேள்வி, விளையாட்டு ஒரு உடற்பயிற்சியா? அவர்களுக்கே தெரியவில்லை என்று நினைக்கின்றேன். இரண்டாவது கேள்வி, விளையாட்டு எதனை வளர்க்கும்? குழு உணர்வு, கட்டொழுங்கு ஆகியவற்றை வளர்க்கும். சரியான பதில். விளையாட்டு எத்தனை வகையாக பிரிந்துள்ளது அதை குறிப்பிடுக. 2 வகையாகும், தனிநபர் மற்றும் குழு விளையாட்டு. சரி. நான்காவது கேள்வி, எந்த நாட்டின் விளையாட்டாளருக்கு வெகு காலத்திலிருந்து முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது? இந்தியா, கிரேக்கம் மற்றும் சீனா. ஓகே. விளையாட்டின் நன்மைகள் 3 பட்டியலிடுக. சிறந்த பொழுதுபோக்காக திகழ்கிறது, நாட்டிற்கு நன்பெயர் வாங்கிக் கொடுக்க ஒரு வாய்ப்பாக அமைகிறது, இறுதியாக மனிதர்களை ஆரோக்கியமாக வாழ வழிவகுக்கிறது. இறுதி கேள்வி, விளையாட்டு என்றால் என்ன? விளக்குக. உடல் உறுப்புகள் அனைத்தும் இணைந்து அசைந்து செயல்படுக்கும். விளையாட்டு அப்படின்னா என்னன்னா, அவங்க சொன்ன மாதிரி உடல் உறுப்புகள் அனைத்தும் ஒன்றாக அசையும், ஆனால் இணைந்து ஒரு வேலையை செய்வதுதான் விளையாட்டு. ஓகேவா? அதற்கான விதிமுறைகள் இருக்கும், அதற்கேற்றாற் போல்தான் நம்ம அனைத்தையும் செய்ய வேண்டும். அதை மீறினால் நம்ம வந்து அந்த விளையாட்டிலிருந்து வெளியேற்றப்படுவோம், அல்லது நமக்கான புள்ளிகள் சரியாக கிடைக்காது. புரிஞ்சதா மாணவர்களே? ஓகே. தற்பொழுது இப்போ நம்ம படிச்சோம்ல, இப்போ நம்ம பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம், என்ன புரிஞ்சிச்சு இந்த நடவடிக்கையின் மூலம் தங்களுக்கு? குழு 1 இங்கே குழு ஒற்றுமை, அதற்கு முன் பாடத்தை சரி, குழு ஒற்றுமை சரியான சரியா? ஓகே. முதலில் வந்து நம்ம வந்து கருத்துணர் கேள்விகள் வாசித்தோம், பிறகு அதற்கான கேள்விகளை முதல் தயாரிச்சோம். சரியா? கருத்துணர் கேள்விகளை நம்மளே உருவாக்கி பிறகு நீங்க மாற்றிக்கொண்டு அதற்கான விடையை அளித்தீர்கள். புரிகிறதா? செய்மானங்களே, அடுத்த நடவடிக்கை போவோம். செய்மானங்களே, ஓகே. அடுத்த அங்கமாக நம்ம வந்து ஒரு குயிஸ் செய்ய போறோம். இது என்னது? இது பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? முன்னாடி நிறைய வாட்டி செஞ்சிருப்பீங்க. ஒரு புதிய கேள்வி. சரியா? இது வந்து பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, பார்ப்போமா? ஓகே. இது வந்து 3 கேள்விகள் கொடுக்கப்பட்டுள்ளன. சரி, முதல் கேள்வி. சரி, ஒரு ஆள் வாசிங்க கேள்விய. இன்றைய உலகில் இணையம் மனிதர்களின் அன்றாட வாழ்வில் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. மாணவர்கள் கல்விக்காக இணையத்தை பயன்படுத்தி தகவல்களை தேடி அறிகின்றனர். ஆசிரியர்கள் பாடங்களை விளக்க காணொளி மற்றும் படங்களை கொண்டு கற்றலை ஆர்வமூட்டும் வகையில் மாற்றுகின்றனர். அதே நேரத்தில் இணையத்தை பொறுப்புடன் பயன்படுத்துவது மிகவும் அவசியம்.
தவறான தகவல்களை நம்பாமல் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றி பயன்படுத்தினால் இணையம் ஒரு சிறந்த கற்றல் கருவியாக அமையும். இன்றைய உலகில் முக்கிய இடம் பெற்றது எது? சரி, இதற்கான முதல் கேள்வி, இன்றைய உலகில் முக்கிய இடம் பெற்றது எது? உரைநடை பகுதியை மாதிரி ஒரு பத்தியை பார்த்தீங்களா? ஓகே, இதனுடைய சம்மந்தப்பட்ட கேள்வி தான் இது. ஓகே, இதிலே நீங்க பார்க்கலாம். சரி, இதற்கான விடை வந்து கீழே கொடுத்துருக்கோம். கல்வி, இணையம், நாணயம், கணினி. ஓகே, இப்போ இதற்கான விடை என்ன? படிச்சுட்டு சொல்லுங்க பார்ப்போம். இணையம். சரியான பதில் இணையம். ஓகே, பிறகு அடுத்த கேள்வி. ஓகே, இதற்கு முன்பு வந்து நம்ம வந்து உரைநடை பகுதி வாசித்தல, அதே உரைநடை பகுதி தான், ஆனால் கேள்வி தான் வேறு. ஓகே, அடுத்த கேள்வி யாருக்கு ஒரு ஆள் வாசிங்க, கீழே உள்ள கேள்வி மட்டும். சரி, வாசிங்க ரோஷினி. இன்றைய உலகில் இல்ல கேள்வி, ஆசிரியர்கள் கற்றலை எவ்வாறு ஆர்வமூட்டும் வகையில் மாற்றுகின்றனர்? ஓகே, இதற்கான பதிலை சொல்லுங்க பார்ப்போம். வாசிச்சுட்டு. பாடங்களை விளக்க காணொளி மற்றும் படங்களை பயன்படுத்துகின்றனர். ஓகே, பாப்போமா விடையே? பார்க்கலாம். சரி. சரியான பதில், வாழ்த்துக்கள் சுமன். பிறகு அடுத்த கேள்வி பார்ப்போம். மாணவர்கள் இணையத்தை எதற்காக பயன்படுத்துகின்றனர்? கல்விக்காக. ஓகே, பாப்போமா? சரி. ஓகே, சரியான பதில். ஓகேவா? இன்றைய புதிய கேள்வி முடிந்து விட்டது. ஓகே, அடுத்தது ஐயா வந்து உங்களுக்கான ஒரு சில பாடங்களை கொடுத்து போயிருக்கேன், வீட்டு பாடம். சரியா? வீட்டு பாடத்தை முடித்துவிட்டு நாளை நீங்க எடுத்து வரணும். ஓகே, அதற்கு முன் கேள்விக்கு சரியான பதில் அளித்ததற்காக உங்கள் அனைவருக்கும் மிட்டாய் கொடுத்து போகிறேன், எடுத்து கொடுத்துருங்கள். நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. சரி, ஐயா வந்து பாடத்தை கொடுத்துருக்கல. ஓகே, அதை படித்து இன்றைய உரைநடை பகுதி சம்மந்தப்பட்ட கேள்விகள்லாம் கொடுத்துருக்கேன். அதை படித்துட்டு வீட்டில் வந்து செய்தி கொடுத்துட்டு நாளைக்கு கொண்டு வந்து வேணும். கொண்டு வந்து விட்டு சரண்யா வந்து நாளை வந்து என் மேசையில் வைத்து விடுவார். சரியா சரண்யா? புரிந்ததா மாணவர்களே? புரிந்தது ஐயா. சரி மாணவர்களே, இன்றைய நம்ம என்ன படித்தோம்? வானொலி. வானொலி சம்பந்தப்பட்ட ஒரு உரைநடை பகுதியை படித்தோம். உரைநடை பகுதியை படித்துவிட்டு அதற்கேற்றாற் போல் விடை அளித்தோம். பிறகு ஒரு நடவடிக்கை செஞ்சோம். என்ன நடவடிக்கை செஞ்சோம்? கருத்துணர் கேள்விகளை உருவாக்கினோம். உரைநடை பகுதியை கொடுத்து கருத்துணர் கேள்வி நம்மளே உருவாக்கி அதற்கான விடையை நீங்களே அளித்தீர்கள். சரியா? புரிந்ததா என்னுடைய பாடம்? சரி மாணவர்களே, இறுதி அங்கமாக ஐயா வந்து கையில வந்து இது வச்சிருக்கு. இது என்னது? சமிக்ஞை விளக்கு. ஓகே, சமிக்ஞை விளக்கு. சரியா? ஓகே, இதனுடைய பயன்பாடு என்ன என்று எனக்கு தெரியுமா? சாலையில பார்த்திருக்கீங்க. வேற எங்க பார்த்திருக்கீங்க? இங்க பார்த்திருக்கீங்க. வேற திரைபேசி, இணையம் அதெல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆமாவா? ஓகே, ஐயா இது எதற்காக தரேன்னு யாருக்காச்சும் தெரியுமா? எனக்கு தெரியும் ஐயா. ஓகே, சொல்லுங்க சுமன். எதற்காக இருக்கும்? பாடம் எவ்வளவு புரிஞ்சிச்சுன்னு காட்டுறதுக்காக. சரியான பதில். இந்த பாடம் நான் ஐயா இன்னைக்கு படிச்ச இந்த பாடம் எவ்வாறு புரிந்திருக்கா இல்லையா அப்படின்றத ஐயா கேட்க போறேன். ஓகே, முதலில் பச்சை வண்ணம் வந்து முழுவதுமாக உங்களுக்கு புரிந்துவிட்டது. மஞ்சள் வண்ணம் வந்து இடைநிலை, அதாவது புரிந்திருக்கின்றது, ஒரு சிலது புரியவில்லை. இறுதியாக சிகப்பு வந்து அறவே புரியவில்லை. இன்றைய நம்ம என்ன படிச்சுனே தெரியல அப்படின்னா நீங்க வந்து கிளாஸ்ல இல்லைன்னு அர்த்தம். சரியா? ஓகே, இப்ப உங்களுக்கான மதிப்பீட ஐயாவுக்கு கொடுக்கலாம். 3 தரப்படுகிறது. 7 தான். முழுமையாக புரிந்து விட்டது. முழுமையாக புரிந்து விட்டது. அனைவருக்கும் முழுமையாக புரிந்து விட்டது என்பதை நம்புகிறேன். அதை நாளைக்கு நீங்க எடுத்து வந்து கொடுக்க போற வீட்டு பாடத்திலே நான் அறிந்து கொள்கிறேன். சரியா மாணவர்களே? நன்றி மாணவர்களே. நன்றி ஐயா. நன்றி.